ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். சாரி மக்களே, வீடியோ போகிறக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். இன்றைக்கி நம்ம அடுத்த ட்ராமா என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ராமா என்னென்னா, எல்லாருமே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டாக பார்த்த கே ட்ராமா இதுவாக தான் இருக்கும். இது நிறைய பேத்துக்கு பிடிச்ச ட்ராமாவும். அது வந்து வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் தான். இந்த ட்ராமாவை தான் நானும் ஃபஸ்ட்டாக பார்த்து அதுக்கப்புறம் கே ட்ராமா அடிக்டே ஆனேன். இந்த ட்ராமா என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கம்பெனி பற்றி நியூஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பேர் வந்து ஷின்வா கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நிறைய மல்டி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப சக்ஸஸாகவும் இருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷின்வா கம்பெனி ஒரு ஸ்கூலும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும். அங்கே எந்த வந்து போரானவங்க மிடில் கிளாஸ் இந்த மாதிரி யாருமே படிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் மட்டும்தான் அங்கே படிப்பாங்க. அந்த ஸ்கூலை பற்றி நல்லா பெருமையாக எல்லாரும் நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூலில் காட்டுறாங்க, ஒரு பையன் வந்துட்டு அவனோட லாக்கரை திறக்கிறதுக்கே பயந்து பயந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ பார்த்தா லாக்கருக்குள்ளார யாரோ F4ன்னு போட்டு டேஞ்சர் சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையன் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு 4-5 பசங்க வந்துட்டு எதுக்கடா F4 பசங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையனை பயந்து ஓடுறான். இவன் வந்து துரத்தி அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து ஜான்சி. அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு ட்ரை கிளீனிங் கடை வச்சிருக்காங்க. அந்த ட்ரை கிளீன் பண்ண துணியெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க டெலிவரி பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலுக்குமே வராங்க. அவங்க வந்து பார்த்தா அங்கே வந்து ஸ்கூலில் எல்லாருமே ரொம்ப 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 ரிச்சாக இருக்காங்க. அவங்க ஃபுல்லாகவே ஸ்கூல் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இது என்ன நிஜமாவே ஸ்கூல் தானா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு அந்த அடித்தாங்க இல்லையா, அந்த பையனோட பேர் சொல்லி அவன் வந்து சூசைட் பண்ண நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பேரை கேட்ட உடனே ஐயோ அந்த பையனுக்கு தான் நான் டெலிவரி பண்ணணும், எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே கூட்டமாக நின்று அங்கே இருக்க ஸ்கூலில் இருக்கிற எந்த பையனுக்குமே வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அந்த பசங்க எல்லாருமே சீக்கிரமாக குதிடா, ஏன்டா நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர அந்த பையனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, அந்த பையனை காப்பாற்றவும் ட்ரை பண்ணல. எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த பையன்கிட்ட உங்களோட ட்ரை கிளீன் பண்ண துணியெல்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு கொடுங்கலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு நான் குதிச்சு செத்ததுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு சாக போகிறீங்களா, எதுக்காக இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கூலில் படிக்கிறீங்க, அப்படி இருந்து எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இது ஒன்றும் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் கிடையாது, இது ரொம்ப நரகமான ஸ்கூலு. F4 பசங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, அவனுங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவனுங்கிட்ட பிரச்சனை வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும், என்னோட நிலைமை தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி அடித்ததெல்லாம் யாரு, அப்போ நீங்கள் அவங்கள ஏன் சும்மா விட்டீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, ஏன்னா நானாக இருந்திருந்தேன்னா அவங்களெல்லாம் அவ்வளோதான் கொண்டிருப்பேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் இருந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லக்கி, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்க, ஆனால் நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜம்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஓடி போய் அந்த பையனை வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருது. அப்போ நியூஸில் மீடியா எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்கூலை பற்றி கழுவி ஊற்றிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லாண்ட்ரி கொடுத்த பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இந்த பையனை காப்பாற்றிருக்கா, இந்த மாதிரி ஸ்கூல் ரொம்ப மோசமான ஸ்கூலாக இருக்குது, அங்கே இருக்கிற அந்த F4 பசங்களாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இந்த F4 பாய்ஸ்னால் என்னென்னா ஃப்ளவர் 4ன்னு அர்த்தம். இந்த 4 பேர் தான் இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிச்சான பசங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கூல் சேர்மனோட பையன் தான் நம்ம ஹீரோ. இப்போ 4 பேருமே ரொம்ப பணக்காரராக ரிச்சாக இருக்கிறனால எல்லாருமே ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம். இவங்க 4 பேரையுமே பற்றி மீடியாவில் ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமான பசங்கள்லாம் சொல்லி. அதுவும் இல்லாமல் ஷின்வா குரூப்பே ரொம்ப மோசம், இனிமேல் அந்த கம்பெனியோட எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி கம்பெனியவே ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க மீடியாவில். இப்போ இதையெல்லாம் வந்துட்டு அந்த ஷின்வா குரூப்போட சேர்மன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் கூட. இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் என் பையன் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனைலாம் யாருனால ஸ்டார்ட் ஆச்சோ அவளே தான் இதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு உன்னை பற்றி நியூஸில் மீடியாவில் எல்லாத்தையுமே உன்னை பற்றி தான் பேச்சு, உங்களுக்கு நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ ரொம்ப சூப்பர் உமன் ஒண்டர் உமன்லாம் சொல்லிட்டு இருக்காங்கலாம் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தயவு செய்து இந்த நியூஸ் பற்றி திரும்ப எங்கிட்ட சொல்லாதீங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் இதை பற்றி கேட்டு எனக்கு எரிச்சலாக வருது, தயவு செய்து இதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ஃப்ளவர் பாய்ஸ் பார்த்தியா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா, அவங்கள நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் தான் முள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் பெரிய ஃப்ளவர் பாய்ஸ், அவனுக்கு மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா நான் கொன்றுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வெளியே வரலான்னு வரும்போது திரும்பவும் மீடியாலாம் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு கேள்வியாக கேட்டு ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது புலம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்க எங்கே போகவும் நீ விட மாட்டேன்றாங்க, எங்கே போனாலும் கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ளே வரும்போது அங்கே பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி பெரிய காராக நிற்கிது.
உள்ள போனா அந்த ஷின்வா குரூப்போட மேனேஜர் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் உள்ள போனது உடனே, உனக்கு ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து இந்த ஷின்வா குரூப்ல ஸ்கூல்ல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, நீங்க ரொம்ப பிரேவா ஒரு விஷயத்த பண்ணீங்க, அந்த பையனை காப்பாத்துனீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எங்க சேர்மேனே உங்களுக்கு ஃப்ரீயான ஸ்காலர்ஷிப் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு இந்த ஸ்கூலே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு, என்ன நீ விளையாடுறியா, அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப சூப்பரான ஸ்கூல் வேற, நீ அங்கே போனா ஜாலியாக இருப்பேன்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட தம்பியெல்லாம் இருந்துட்டு, எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் சூப்பராக யூஸ் பண்ணிக்குவேன் தெரியுமா, உனக்கு தான் அதில் கிடச்சிருக்கு, நீ தான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்ற, நீ அங்கே போனா ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த தம்பி இருந்துட்டு நம்ம ஹீரோனையை கூப்பிட்டு போய் கன்வின்ஸ் பண்ண கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு அவள் கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவான்னு சொல்லி அந்த மேனேஜரை வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஸ்கூல் பற்றி, அது ரொம்ப நரகமான ஸ்கூலு, அது ஸ்கூலே கிடையாது, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க, நாங்கள்லாம் போக மாட்டேன், ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் போக முடியுமா அப்படிலாம் சொல்லி கத்திட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லா பசங்களும் அப்படியே காரில் லைனாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி கார்டெலாம் இருக்காங்க. இப்போ அதே லைன்லேயே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அப்பா கூட காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க டெலிவரி பண்ண போகிற அதே காரில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் அவர் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு பாடி கார்டு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்குலாம் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோயினையும் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது, நீ இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் புரியுதா அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா ஆல் தி பெஸ்ட்ல சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோயினையும் எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் கார் க்ளோஸ் பண்ணும்போது காரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்கார்டர் இருக்கு, அது ஆன் ஆயிடுது. ஜான்சி ட்ரை கிளினிக்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆரம்பத்திலேயே இப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சரி சோகத்தோட போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து யாரோ ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா இவர் தான் நம்ம ஹீரோ, இவர் பேர் தான் ஜேசன். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து போற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க காஸ்ட்லியா வாங்கின பொருளை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, நான் ஒருத்தி மட்டும் தான் இங்கே ரொம்ப ஏழையா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இங்கே பாத்தியா நான் ஜேசன் போட்டிருக்கிற அதே பிராண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், எனக்கு அவனுக்கு ஒரே ஸ்டைல் தான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையும் ஓ இந்த மாதிரிலாம் இவங்க காஸ்ட்லியாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, தேடிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு காட்டுக்குள்ள வழியாக போகிற மாதிரி இருக்கு. அங்கே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பையன் நின்றுட்டு வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அவனை பார்க்கறக்கே ரொம்ப ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்கான், ரொம்ப சூப்பராக வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க. ரொம்ப அழகா இருக்கானே, ரொம்ப சூப்பராக வாசிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சாரி ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையனும் வந்துட்டு அந்த ரூட்டை காட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே F4 பாய்ஸ் வந்துட்டாங்கடி வாங்கடின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க அந்த F4 பாய்ஸை பார்க்கறதுக்காக. நம்ம ஹீரோயினை யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தா இப்போதான் அந்த 4 பேரையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்காரு, அவர் பின்னாடி மிச்சம் 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த வயலின் வாசிச்சுட்டு இருந்த பையனுமே இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ஓ இவனுமே இந்த F4 பாய்ஸில் ஒருத்தந்தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பையனோட ஷர்ட்ல வந்துட்டு ஜூஸ் எடுத்து ஊற்றி விட்டுறாரு. எதுக்குன்னா இந்த பையன் தான் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே நானும் ஜேசனும் வந்து ஒரே மாதிரி ஸ்டைலிஷ் தான் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். உனக்கு என்ன தெரியும் தான் நீ அப்படிலாம் சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையனை மிரட்டிட்டு 4 பேருமே அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இவனுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறானுங்க, கூட படிக்கிற பையன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இந்த மாதிரிலாம் வந்து அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் சத்தமா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஒரு 3 பொண்ணுங்க வந்து நீ என்ன தைரியம் இருந்தால் F4 பாய்ஸை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நாங்கள் தான் இந்த ஸ்கூலோட ஏஞ்சல்ஸு, நாங்கள் ரொம்ப ஹாட்டஸ்டான கேர்ள்ஸு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் உண்மையை தான் சொன்னேன், அவனுங்க என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ரொம்ப லூசு மாதிரி நடந்துக்கிறானுங்க அப்படிலாம் சொல்லும் போது உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அவங்கள பார்த்து இந்த மாதிரிலாம் பேசுவ, நீ அந்த லாண்ட்ரி பொண்ணு தானே, உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான், ஆனால் அதெல்லாம் அந்த பசங்க கிட்ட வச்சுக்காத, நீ தான் கடைசியில் வந்து அவன்கிட்ட கஷ்டப்பட போற, உன் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இவங்களை பற்றி ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே அவங்க தம்பி கிட்ட சொல்லி இன்டர்நெட்ல இவங்களை பற்றிலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேரோட டீட்டெயிலுமே வருது. இந்த 4 பேர் யார் அப்படின்னா டேனியல், சிபி, அப்புறம் ஜோ, ஜேசன், இவங்க 4 பேரோட பேருமே இதுதான். இவங்க 4 பேர் ரொம்ப பெரிய பணக்காரங்க, நிறைய கம்பெனிஸ், நிறைய மியூசியம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. இதில் ஜோ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான பர்சன். அவன் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தனால
அவன் கொஞ்சம் சைலண்டாவே இருப்பான். அவன் சின்ன வயசுல இருந்தே வயலின் ரொம்ப நல்லா வாசிப்பான். இப்போ ஜேசன் தான் வந்து இவங்க 3 பேரை விடவே ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே வேலை செய்யறதுக்கு 10 சர்வெண்ட் வச்சிருக்கான். இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டெரஸ்ல போய் நின்றுட்டு யாருக்குமே தெரியாத இடத்துல போய் நின்றுட்டு அங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னன்னா, நீங்க பெரிய பணக்காரன்னா என்ன பயந்துக்கணுமா? எங்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் உங்களை அவ்வளவுதான் கொன்றுவேன். இதுக்கு மேல என்கிட்ட யாருமே வந்து பேசிடக்கூடாது. அதுவும் இல்லாம நான் வந்து உங்களை மதிச்சு உங்களுக்கு கடுமையாட்ட இருக்கிறதுல சூழ்நிலைலாம் வந்துச்சுன்னா நான் இங்கிருந்து குதிச்சு செத்துருவேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு யாருன்னு பார்க்கும்போது அவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தா ஜோ வந்து அங்க படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அவன் எந்திரிச்சு வந்துட்டு, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு, என்ன நீ தான் கத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் இவங்கிட்டயே நான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜோ வந்துட்டு, என்ன ஏதோ வந்து இங்க வந்து குதிச்சிருவேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியா? அவங்க கிட்ட வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா குதிச்சிருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்ல நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல, நீ எல்லாமே கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஜோ வந்துட்டு, நான் எல்லாமே கேட்டுட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன், இங்க வந்த வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டினீன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்போ லஞ்ச் பிரேக்கில் காட்டுறாங்க, எல்லாருமே அந்த ஸ்கூலில் கொடுக்குற ஃபுட் தான் சாப்பிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹோட்டல் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃபுட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த 3 பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வர ஃபுட்டெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றேன்னு தெரில அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த F4 பாய்ஸ் வரதை பார்த்த உடனே அந்த 3 பொண்ணுங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு, நான் கூட உன்னோட ஃபுட்டை ஷேர் பண்ணலாமா, நீ என் கூட ஷேர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, இவ பேர் வந்து ஜெனிஃபர், இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலை உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா ஸ்கூல்ல, நீ தனியா இருப்ப லோன்லியா இருப்பேன்னு நினைச்சேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, அவ பேர் வந்து ஜூலி, அவ தான் வந்துட்டு ஜெர்மனிலேருந்து வந்திருக்காளாமா, அவளுக்கு அங்கே யாருமே ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நான் இப்போவுமே லோன்லியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அங்கே வந்து யாருமே வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு தோணுது, நான் இந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் யாருக்குமே நான் இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டு வந்துடணும், எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, எனக்கு ரொம்ப வற்புறுத்தி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காமிச்சா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து அவங்க அப்பா அயன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு யூனிஃபார்ம்லாம், நீ இந்த ஸ்கூலுக்கு போகிறது நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு வெள்ளரிக்காலாம் வச்சு விட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கணும் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க பாத்ரூமில் வந்துட்டு இந்த கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க மிரரில். இங்கே பாரு ஜான்சி, இனிமேல் வந்து நீ தைரியமாக இருக்கணும், எந்த பிரச்சனைனாலும் நீ உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே வந்து செஞ்சிரு, நீ வந்து இந்த F4 பாய்ஸை சும்மாவே விடாத அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே F4 பாய்ஸ் வராங்க. அவங்களை பார்க்கறதுக்காக கூட்டம்லாம் கூடி நின்றுது. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து ஜேசனுக்காக ஒரு கேக் பண்ணி கொண்டு வந்திருக்கா, இது நானே உனக்காக செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அந்த ஜேசன் வந்துட்டு அந்த கேக்கை வாங்கி அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே வந்து அப்பி விட்டுறான். அந்த பொண்ணு ரொம்ப அவமானப்பட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம், நீ கொடுக்குறதெல்லாம் அவன் வாங்கி சாப்பிடுவான்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேசனுமே வந்து அங்கேருந்து திமிரோட வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துட்டு, நீ ஏதாவது எங்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உன்னையெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல, அந்த பொண்ணு கொடுத்த கேக்க வாங்கி சாப்பிட்டா நீ என்ன ஆயிருவ, உனக்குலாம் அறிவே இல்லையா, உனக்கு எப்படி வந்து ஒருத்தவங்களை மதிக்கணும்னு கூட தெரியல, உனக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா திட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினேஷன் தான். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு திட்டுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லி விட்டுறாங்க. அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஜோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவமா வருது, இவனை எனக்கு ரொம்ப திட்டணும் அடிக்கணும்னு தோணுது, ஆனா எதுவுமே என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டே வந்து அந்த கோவத்தெல்லாம் வந்து தணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜூலி வரா. வந்துட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரமா நீ ஸ்விம் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு உடம்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்ல என்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்னை கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இந்த ஸ்கூலுக்கு வரேன்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து இந்த ஸ்விம்மிங் பூல், இன்னொன்று வந்து நீதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜூலியும் ஹீரோனையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜூலியோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். விழுகும் போது அவளோட ஐஸ்கிரீமை வந்து யாரோட ஷூ மேலே வந்து கொட்டி விட்டுறான். யாருன்னு பார்த்தா அது ஜேசன் தான். அது ஜேசன் தெரிஞ்ச உடனே ஜூலி எழுந்திரிச்சு சாரின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஜேசன் வந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, ஒழுங்கா என்னோட ஷூவை தொடச்சி விடுன்னு சொல்லி சொல்றான். அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அவ தெரியாம தானே பண்ணா, எதுக்காக வந்து அப்படி ஷூவெல்லாம் தொடக்க சொல்லிட்டு இருக்க, அவதான் சாரி கேட்டாலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நீ யாருன்னு சொல்லிட்டு ஜேசன் கேட்கும்போது சிபி போய் நம்ம ஹீரோ காதுல,
இவ தான் வந்து அந்த சூசைட் பண்ண ட்ரை பண்ண பையனை வந்து காப்பாத்துனதுன்னு சொல்லிடுறான். ஓ நீ தானே அது, உன்னைத்தான் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான், நீ நீ வந்து என்னோட ஷூவை தொட, அவள் துடைக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் வந்து துடைக்கிற மாதிரி போகிறாங்க. அப்படியே அவங்க கையில் இருக்கிற ஐஸ்கிரீமை வச்சு ஹீரோவோட மூஞ்சில ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும் ஆக்கி விட்டுறாங்க. உனக்கு என்ன ரொம்ப திமுறா, நீ என்ன ரொம்ப பெரிய பணக்காரன்னா அதெல்லாம் நீ சம்பாதிச்ச காசா, அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவோட காசு தானே, அதையும் வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க, உன்னை மாதிரி பணக்கார பசங்களோட திமுறலாம் நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடக்க தாண்டா போகிறேன் அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேக்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்து இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு இந்த பணம்லாம் வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தான், இதை விட கம்மியாக தான் உனக்கு செலவாகும், இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவே உனக்கு கொடுத்துருக்கேன், அப்படியே உனக்கு பத்தலைன்னா என்னோட ட்ரை கிளீனிங்க்கு வந்து நீ க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து அவங்க நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லேயே ஒட்டிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு என்ன தைரியம் தான் என்னையவே இப்படி அசிங்கப்படுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. இப்போ F4 பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கூட நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவமாக வந்து இருக்காரு. இப்போ டேனியல் போய் ஹீரோட்ட பேசுகிறான், எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற, அவளை உங்கள்கிட்ட சாரி கேட்க வைக்கணும்னா நீ எப்பவுமே எல்லாருக்குமே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பியோ அதையே நீ இவளுக்குமே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதுதான் அவளுக்கு கரெக்டு அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களோட டேபிள் மட்டும் காணோம், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட புக்கெல்லாம் வந்துட்டு கீழே தரையில் இருக்குது, அதில் எல்லாம் கிறுக்கியெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த புக் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த புக்கை யாரோ இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த புக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அதை வெளியில் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மேலே எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து முட்டையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு எல்லா மாவெல்லாம் கொட்டி விட்டுடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப கோபமாயிடுறாங்க. போதுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமானலாம் சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஜூலி இருக்கா. ஜூலி நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே ஜூலி வந்து அங்கேருந்து பயந்துட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த டேனியல் வந்துட்டு போது விட்றா, அவ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஓடியே போயிடுவா போல இருக்கு அப்படிலாம் சொல்லி சிபி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்கிட்ட சாரி கேட்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு 5 4 3 2 1 இப்படிலாம் சொல்லி எண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வரவே இல்லை. ஏன் இவன் இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ண சொன்ன பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி ஏன்டா இன்னும் அவன் வந்து எங்கிட்ட சாரி கேட்கவே இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு நின்று கத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதே இடத்துக்கு போய் நின்றுட்டு திரும்பவும் கத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் திருந்தவே மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எதுக்காக ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, மிடில் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி வந்து எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் கோலையாட்ட பயந்து ஓடிடுவேன்னு நினச்சிங்களா, நான் இந்த ஸ்கூலை விட்டு எப்போவுமே போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முட்டை விற்கிற விலைக்கு இந்த மாதிரி முட்டை மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு திரும்பவும் வந்து அதே இடத்துல இருந்து ஜோ எந்திரிச்சு வரான். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் கத்திட்டே இருப்பியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான். வந்துட்டு என்ன இது உன் மேலே எல்லாம் சுண்ணாம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது ஒன்றும் சுண்ணாம்பெல்லாம் இல்லை, இதெல்லாம் மாவு முட்டையெல்லாம் வந்து என்னோட கிளாஸ் பசங்க சும்மா விளையாட்டு கழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு ஓ விளையாட்டுக்கா சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட கர்ச்சீஃப் ஒன்று எடுத்து நம்ம ஹீரோயினை வந்து லைட்டாக தொடச்சி விடலாம். தொடச்சி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையிலேயே அந்த கர்ச்சீஃப் கொடுத்துட்டு இது உனக்கு தேவை கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சும்மா சும்மா இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு புக் இருக்குது, அதில் வந்து ஒரு மாடலோட ஃபோட்டோ இருக்குது. இது யார் எதுக்காக இவன் இதையவே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு டேபிளில் வந்துட்டு ஒரு இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பொம்மையும் இருக்குது. அந்த பொம்மைக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க சாரின்னு சொல்லிட்டு. இந்த ஜூலி தான் எழுதி வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினே கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருந்த யூனிஃபார்ம் போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு $30 ஆகும்னு சொல்லும் போது நாங்களும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், இவ்வளோலாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயே போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லும் போது இல்லை இல்லை என்னால் இப்போ அங்கே போக முடியாது, நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வெளியவே நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோஸ் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எப்படின்னா நீ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ண, இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஓகே பண்ணி வச்சா தான் நமக்கு டேபிள் கிடைக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு சிபி சொல்லிட்டு இருக்கான். அப்போ டேனியல் வந்து ரொம்ப ஃபிளிட் பண்ணுற ஆள். அவன் எல்லா பொண்ணுக்கிட்டையும் வந்து சொல்லி விட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹோட்டலோட ஓனர்கிட்டையுமே சொல்லிவிட்டு இந்த ஓனரை கரெக்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் வந்து இங்கே உனக்கு சீட் கிடச்சிருக்கும், டேபிள் கிடச்சிருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஃபோனில் வந்து தனியாக பேசிட்டு வராரு. நான் அவளை என்ன பண்ண சொன்னனோ அதையவே பண்ணிடுங்க, அவள் எப்படியாவது வந்து எங்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் போய் சொல்லிட்டு
இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லா சாப்பாடுல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு உன்னை நான் டயட் தானே இருக்க சொன்னேன். நீ டயட் இருந்து வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் நீ நல்லா அழகா இருக்க முடியும். அப்பதான் நிறைய பணக்கார பசங்களாம் உன்னை பார்ப்பானுங்க. இந்த மாதிரி நீ தின்னுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உன்னை பணக்கார பசங்களா பார்ப்பாங்க? நம்ம எவ்வளோ ஏழையா இருக்கோம். நம்ம முன்னேறணும்னா நீ யாராவது பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நான் டயட் இருந்தேன்னா நான் செத்துருவேன். நான் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் நான் உயிர் வாழ முடியும்னா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு அந்த சாப்பாடுலாம் பிடுங்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா வந்துட்டு அவங்களோட யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து முட்டை ஸ்மெல் வரதை அவங்க வந்து ஃபீல் பண்றாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் போய் அடுத்த நாள் வந்து ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிஜமாவே நான் வெயிட் போட்டணும். ஆமா கொஞ்சம் தொப்பை வேற போட்டுருச்சு. சாரி என்னால் வந்து உன்னை மெயின்டைன் பண்ணவே முடியல. என்னோட வாயிட்ட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ போய் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே குப்பையாக போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இது இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேசன் காட்டுறாங்க. ஜேசன் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே. அவள் எப்படி நான் டென்ஷன் ஆயிருப்பா, வந்து என்கிட்ட சாரி கேட்டுருவா பாரு அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து டேனியலும் சிபியும் வந்துட்டு என்னடா இவன் தனியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான், இன்னும் அந்த லாண்ட்ரி போனதான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னா சொல்லி இவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவை காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கி ஃபுல்லாக நீச்சல் அடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு 3 பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கிட்டு போறானுங்க. நம்ம ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த ட்ராமாவுக்கு எல்லா ட்ராமா மாதிரியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.